ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரம் கழுவுற மிஷினுங்க. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் பார்த்துருந்தா கமெண்ட்ஸில் எழுதுங்க. இப்போ பாருங்கள், இது பாத்திரம் வளர்க்குற மிஷின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ட்ரே, 2 ட்ரே. இது ஒன்று ஃபர்ஸ்ட்டுங்களா, அப்புறம் கீழே ஒரு ட்ரே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பாருங்கள் ஒரு ஃபேன் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். இதுல வந்து சுடு தண்ணி வரும், ஃபேன் மாதிரி இருக்கு. நான் அதுக்கப்புறம் இந்த ரவுண்டா ஒண்ணு தெரியுது இல்லைங்களா, அதுக்குள்ளதான் நீங்க பாத்திரத்தை தட்டை கழுவாம சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சீங்கன்னா அதனுடைய அழுக்கு டஸ்ட் எல்லாம் போய் அதுல போய் அடைச்சுக்கிறோம். அதனால வந்து நம்ம அதை பாத்திரத்தை சும்மா ஒரு கழுவிட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு சூப்பரா கழுவிரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்தை நம்ம எப்படி அதுல அடுக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்படித்தான் பாத்திரம் அடுக்கணும். இதுல வந்து வெறும் இந்த மாதிரி கம்பியாக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த கம்பிக்குள்ளே கரெக்டாக டம்ளர்லாம் கவுத்தி வைக்கணும். இப்போ பாருங்கள், ஆனால் அந்த அழுக்கெல்லாம் உள்ளே போனால் சீக்கிரம் அந்த அழுக்கெல்லாம் போகிறனால சீக்கிரம் மிஷின் ரிப்பேர் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அதில் ஃபேனில் இந்த தண்ணி பட்டு அப்படியே சுற்றி பாத்திரத்தை நல்லா கழுவும். நம்ம கூட அப்படி விளக்க மாட்டோம், அந்த அளவுக்கு பளிச்சுன்னு கழுவும். பாத்திரத்தை கழுவுனதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே வைக்கலாம், ஜார் வைக்கலாம், இட்லி பெரிய பாத்திரம், இட்லி பாத்திரம், பால் பாத்திரம் பாருங்க. எல்லாம் பாத்திரம் வந்து இப்படி கவுத்துன மாதிரி தான் வைக்கணும். அப்போ தானே உள்ளர நல்லா தண்ணி ஃப்ரெஷ்ஷாக அதில் அப்படி சல்லுன்னு அடித்து நல்லா சுத்தமாக கழுவும். இப்போ பாருங்கள், எல்லா பாத்திரமும் அடிக்காச்சு. இப்போ பாருங்கள், உள்ளுக்குள்ளே அப்படியே தள்ளணும். தள்ளியாச்சு. ஒரு டோரு பாருங்கள். இப்போ இது பாத்திரம் விளக்குறது இல்லைங்களா, இந்த மிஷினுக்கு இங்கே பாருங்கள், இது ஒரு டேப்லெட் மாத்திரை மாதிரி இருக்குது. அதாவது நம்ம கையில் விளக்குனா எப்படி விம், ஏப்ரில் இந்த மாதிரி லிக்விடு போட்டு விளக்குறோம், அதுக்கு பதில் இது பாருங்க. இதில் இப்படி சொருகி வச்சிடணும். பார்த்தீங்களா, சொருகியாச்சு. இருடா, இப்போ இதை பாருங்க, உள்ள வச்சாச்சா. இப்போ லாக் பண்ணி வச்சு பாருங்க. இப்போ மிஷினை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ மிஷினை பாருங்க, ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பாத்திரத்தை வந்து சாப்பிட்டுட்டு சும்மா அப்படியே கழுவாமல் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இந்த வானல்லாம் வச்சு வளர்க்குறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் 3.5 மணி நேரம் டைம் வைக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து சும்மா ஒரு அலசி இருக்கோம் இல்லைங்களா, அதனால இப்போ பாருங்க டைம் எப்படி வைக்கணும் பாருங்க. 1 மணி நேரம் வச்சாலே போதும். இப்போ 1 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் பாத்திரம் எப்படி விளக்கிருக்குன்னு பாருங்க. இப்போ பாத்திரம் விளக்கி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். வாவ், சூப்பராக விளக்கிருக்கு பாருங்க. இப்போ பாருங்க, இப்போ இந்த ட்ரே எப்படி இருக்கு பார்த்தீங்களா. பாருங்க, இது பால் பாத்திரம் எப்படி பார்த்தீங்களா. கிளாஸ் எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு பளிச்சுன்னு விளக்கி இருக்குன்னு. இந்த கீழே உள்ள ட்ரேல பாருங்க, இதுவும் பாருங்க எந்த அளவுக்கு விளக்கி இருக்குன்னு. இங்கே பாருங்க எல்லாமே